முஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய உள்ளத்திலே பெருமானாருடைய நேசம் இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். பார்க்கவில்லை என்றாலும் அந்த முகத்தை பார்த்தவுடன் சொல்வார்கள், ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த முகத்தை காண்பதற்காக வேண்டித்தான் நான் ஸலவாத் ஓதிக் கொண்டிருந்தேன். இந்த முகத்தை பார்ப்பதற்காக வேண்டித்தான் நான் மாநாட்டிற்கு வந்தேன். பெருமானாருடைய முகப்பத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் நான் சுன்னத்துகளை பின்பற்றினேன். ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவான். யாருடைய உள்ளத்திலே ஈமான் இல்லையோ, முகப்பத் இல்லையோ, பெருமானாரை பார்த்தாலும் கூட தெரியவில்லை என்று சொல்லிவிடுவான். எனவே அருமையான பெருமக்களே, அந்த உண்மையான முகப்பத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்லிவிட்டால், இதுதான் சுன்னத் என்று தெரிந்துவிட்டால் அதை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக யார் யாரையும் நடைமுறையோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த முடிவெற்றத்தில் எத்தனை கலாச்சாரம்! ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் இதுல என் ஹபீப், எனது நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க. ஒரு சஹாபி ஒரு பழத்தை வாங்கிட்டு 5 நாள் சாப்பிடாம இருந்தாங்களாம். பழத்தை வாங்கிட்டாங்க, சாப்பிட 5 நாள் சாப்பிடல. ஏன்னு கேட்டா, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பழத்தை கத்தியால அறுத்து சாப்பிட்டாங்க, கடிச்சு சாப்பிடல. இப்ப இந்த பழம் இருக்கு, கத்தி இல்லை, கத்தி வந்த பிறகுதான் சாப்பிடுவேன். இதுல உண்மையான நேசம். பெருமானார் எப்படி கத்தியால் அறுத்து சாப்பிட்டு